சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. சோ நாங்க போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். Thank you. நம்மளோட பச்சை மிளகாய் ஊறுகாவுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ பச்சை மிளகாய் எடுத்திருக்கிறேன். இந்த 1/2 கிலோ பச்சை மிளகாவை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை ஒரு பச்சை மிளகாவையும் 2 உடைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன். நான் இதை மாதிரி 2 உடைச்சிக்கோங்க. 1/4 கிலோ புளி நல்லா க்ளீன் பண்ணணும். கோம்பு அதுக்கப்புறம் ஓடு அதெல்லாம் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 1/4 கிலோ புளியை எடை போட்டு எடுத்துக்கணும். 1/2 கிலோ பச்சை மிளகாய்க்கு 1/4 கிலோ புளி நான் கொஞ்சமாக தண்ணி போட்டு லைட்டாக ஊற வச்சிருக்கிறேன். இது 100 கிராம் அளவுக்கு வெல்லம் தூள் பண்ணியிருக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் நல்லெண்ணெய் வதக்கிறதுக்கு. இவ்வளோதான் நமக்கு தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கிறேன். இப்போ ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இதோட நம்ம உடச்சி வச்ச பச்சை மிளகாய் 1/2 கிலோ பச்சை மிளகாய் இதில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போது இந்த பச்சை மிளகாவை நல்லா வதக்கணும். நல்லா தோல் சுருங்குற அளவுக்கு நல்லா வதக்கணும். ஒரு 5-7-8 நிமிஷம் போல் ஆகும். நான் உங்களுக்கு வதக்கிட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பச்சை மிளகாவுடைய மேல் தோல் சுருங்குற மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ எல்லா பச்சை மிளகாவும் மேல் தோல் சுருங்கலை, முக்கால்வாசி சுருங்கிடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் கூட போதும். எல்லாமே சுருங்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டுக்கா நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டுக்கா இதோட நம்ம புளி, வெல்லம், உப்பு இது எல்லாத்தையும் வச்சு நம்ம நைஸாக வேணாலும் அரைச்சிக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் கோர்ஸாக வேணாலும் அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு வதக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அரைச்சிட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். எக்ஸ்ட்ரா நான் எதுவுமே தண்ணி ஊற்றலை. நம்ம புளி ஊற வச்சோம் இல்லைங்களா, லைட்டாக தண்ணி புளி லைட்டாக முழுகிற அளவுக்கு நான் ஊற வச்சேன். அந்த தண்ணி மட்டும்தான். இப்போது நான் இதில் எக்ஸ்ட்ரா தண்ணியே நான் போடல. இந்த மாதிரி நான் இங்கே பாருங்கள், ரொம்ப நைஸாக இல்லாமல் ரொம்ப கோர்ஸாகவும் இல்லாமல் இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ வாங்க வதக்கலாம். இப்போது நான் ஒரு கடாயில் ஒரு 100 ml அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இதோட கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம கடுகெல்லாம் நல்லா வெடித்து மேலே வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போது இதோட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற விழுது இருக்கு இல்லைங்களா, பச்சை மிளகாய் விழுது, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா பச்சை மிளகாய் விழுதையும் இதோட சேர்த்துட்டு நம்ம வதக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நான் எல்லா பச்சை மிளகாய் விழுதையும் இதோட சேர்த்துட்டேன். இப்போ இது நல்லா வதங்கணும். இந்த எண்ணெயோட நல்லா கலந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சும் நம்ம இதை வதக்க வேண்டியதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது கலர் நல்லா சேஞ்ச் ஆகி நம்ம இந்த தோசை திருப்பியில் இப்படி திருப்பினோம் அப்படின்னா அந்த ஊறுகாய் ஒட்டாத அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் வேணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். காரம் கிடையாது, உப்பு புளிப்பு ரெண்டையும் செக் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் நான் சொல்லியிருக்கிற அளவு கரெக்டாக இருக்குது. நான் இப்போது செக் பண்ணி பார்த்துட்டேன். 1/2 கிலோ மிளகாய்க்கு 1/4 கிலோ புளி, 100 கிராம் வெல்லம், உப்பு நான் கிட்டத்தட்ட ஒரு பிடிச்ச உப்புக்கு கொஞ்சம் கம்மியாக போட்டேன். கரெக்டாக இருக்குது. இப்போ இது நல்லா இந்த எண்ணெய் மிளகாய் அந்த ஊறுகாய் எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா வதக்கிட்டு நம்ம பார்க்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு நம்ம வதக்க வேண்டியது இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு வதக்கிட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நல்லா சுற்றி நம்ம எண்ணெயெல்லாம் நல்லா பாருங்கள் பிரிய ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம ஊற்றின எண்ணெய் ஊறுகாயோட கலந்து வதங்கி இப்போது பிரிய ஆரம்பிச்சிடுச்சு. இதுதான் நமக்கு கரெக்டான ஸ்டேஜ்னு பாருங்கள். நம்ம இந்த தோசை திருப்பியால் அந்த ஊறுகாவை இப்படி போடும்போது தோசை திருப்பியில் ஒட்டாமல் வருது பார்த்தீங்களா.
இதுதான் நமக்கு கரெக்ட் கன்சிஸ்டன்சி. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து இப்போ நம்ம ஒரு கிண்ணத்துல ஈனம் இல்லாத ஒரு பாத்திரத்துல எடுத்து போட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய பச்சை மிளகாய் ஊறுகாய் தயார். இது வந்து ஒரு 2 to 3 months வந்து நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் விருதை உமா. தேங்க்ஸ் ஃபார்